வணக்கம். முதல்ல நம்ம இந்த வீடியோ பார்த்து வருவோம். යුද්ධ නිසා කවුරු හරි දිනුවා නම් දිනුවේ අපි නෙවෙයි. යුද්ධ කරනකොට අපෙන් අහලා නෙවෙයිනේ යුද්ධ කරේ. යුද්ධ පටන් ගත්තේ. ජාතිවාදය, ඒ ප්‍රචණ්ඩත්වය, ඒ යුද්ධ නිසා කවුරු හරි දිනුවා නම් දිනුවේ අපි නෙවෙයි. හැබැයි යුද්ධය ඉවර වෙලා ගොඩක් කල්. ඒත් අපේ හදවත් වලට සාමය සම්පූර්ණයෙන්ම ඇවිල්ලාද කියන එක අපිට ඉතුරු වෙලා තියෙන ප්‍රශ්නයක්. இந்த வீடியோவில் இளைஞர் பிரதமர் சொல்றாவோ அவங்கள கேட்டு யுத்தம் செய்யலையாமண்டு. ஓம் உண்மைதான். ஏனென்றா அவங்களுக்கு யுத்தம் எப்ப முடிவுறுத்தப்பட்டது தெரியாது. ஏனென்றா ஒரு இன்னொரு காணொலியில் அவர் சொல்லியிருப்பாவோ 2011 யுத்தம் முடிஞ்சது, 2009 யுத்தம் முடிந்தது கூட தெரியாத இலங்கை நாட்டின் பிரதமர் அவங்கள்ட்ட கேட்டு யுத்தம் செய்யலன்னு சொல்ற வசனமானது எந்த அளவுக்கு கேள்விக்குறியான எங்களுக்கு தெரியும். எங்கன்னா தமிழ்நாடுகளுக்கு தெரியும். தமிழ் மக்கள் தான் வடகிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள். தமிழ் மக்கள் தான் சொன்னது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் யுத்தத்தை முடிவு செய்யுங்க. நான் இதுக்கு முதல் போட்ட அந்த காணொலியில விவரமா இருக்குது. இதுக்கு முதல் நான் போட்ட அந்த காணொலியில விவரமா இருக்குது. தமிழ் மக்கள் தான் சொன்னது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களிடம் யுத்தத்தை முடிவு செய்து தாங்க. ஏனென்றா யுத்தத்தை முடிவு செஞ்சாதான் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழலாம் வந்து தமிழ் மக்களுக்கு தெரியும். அதால யுத்தத்துக்கு பிறகு தமிழ் மக்கள் விவசாயம், உட்கட்டமைப்பு, அபிவிருத்தி, கல்வி என பல துறையிலும் மேன்மை அடைஞ்சிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆகவே உங்கள்கிட்ட கேட்டுதான் யுத்தம் செய்யணும் என்ற கேள்வி ஒரு நகைப்புக்குரிய கேள்வி மாதிரி தான் தமிழ் மக்களுக்கு விளங்குது. இப்போ 2009 யுத்தம் முடிஞ்சு 17 வருடமாய் 17 வருடமா தமிழ் மக்கள் மீது அக்கறை இல்லாத இவர்களுக்கு திடீரென்று ஏன் இப்படி ஒரு அக்கறை, அதையும் தமிழ் மக்கள் நன்றாக விலகிக் கொள்வார்கள். ஆகவே யுத்தத்தை முடிவு பண்ண சொன்னது வடகிழக்கு தமிழ் மக்கள். கௌரவ மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவு பண்ண சொன்னது தமிழ் மக்கள் தான் சொன்னது. யுத்தத்தை முடிவு செய்யுங்க. ஏன்னா யுத்தத்தால பாதிக்கப்பட்ட, யுத்த களத்தில் இருந்த, யுத்தத்தால நிறைய காயங்கள் பட்ட, யுத்தத்தால உயிரிழந்த தமிழ் மக்களுக்கு தான் தெரியும் யுத்தத்தின் கொடுமை. ஆகவே இந்த யுத்தத்தை முடிவு செய்து சொன்னது தமிழ் மக்கள். யுத்தத்துக்கு முதலாவது கௌரவம் கொடுக்க வேண்டியது கௌரவ மஹிந்த ராஜபக்சருக்கு. அதனால இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் யுத்தத்தை பற்றி கழித்து தமிழ்நாட்களுக்கு பற்றி அக்கறை கொள்வது ஒரு நகைப்பான விஷயம். அதனால தமிழ் மக்களுக்கும் அனைத்தும் தெரியும். தமிழ் மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் சற்று இப்போது விழிப்படைய தொடங்கி விட்டார். அடுத்தது என்னென்னா யுத்தத்தை முடிவு செஞ்சு தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் என்ற ஒரு காற்று வீசி வைக்க ஒரு தலைமை மஹிந்த ராஜபக்ச என்றது உலகறிந்த உண்மை. அதனால கதைப்போம் அடுத்த காணொலியில. ஆகவே எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க, முழுமையா பாருங்க, உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. இது நிச்சயம் அடுத்தடுத்த வீடியோல நிறைய பதிவுகளை விட நான் தயாரா இருக்கேன். ஆகவே இருக்கு இன்னும் பேசுவோம். அனைவரும் இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.